என் பெயர் கதிர், வயது 28. நான் கல்லூரி முடித்து ஒரு தனியார் அமைப்பில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வப்போது தமிழகத்தில் பல இடங்களில் மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பது, அதற்காக உதவிகள் செய்து கொடுப்பது என்று செல்வது வழக்கம். அதில் என்னோடு பலர் இருந்தனர். அதில் ஒருவன்தான் என் நண்பன். அவன் என்னை விட 2 வயது சிறியவன். அவன் சொந்த ஊர் தூத்துக்குடி. தூத்துக்குடியில் ஒரு மீட்டிங்கிற்காக எங்கள் குழு நண்பர்களோடு சென்றிருந்தோம். அங்கே மீட்டிங் முடித்துவிட்டு அன்று இரவு அங்கே இருக்கும் என் நண்பர் வீட்டிலேயே இரவு சாப்பிட்டு விட்டு தங்கி அடுத்த நாள் சென்னை கிளம்பலாம் என்று முடிவெடுத்தோம். நாங்கள் ஒரு 5 பேர் அவன் வீட்டிற்கு சென்றோம். வீட்டிற்கு போனதும் அவனின் தங்கைகள் இருவர், அப்பா அம்மா எல்லாரும் எங்களை வரவேற்றனர். அங்கேதான் முதல் முறை அவளை பார்த்தேன். அவள் பெயர் மேகலா. என் நண்பனின் கடைசி தங்கை. வயது 22. உயரம் கொஞ்சம் கம்மியாக இருப்பாள். மாநிறம், சுமாரான முகம். அவள் ஒல்லியாக இருப்பாள். அண்ணா அண்ணா என்று எல்லாரிடமும் பாசமாக பேசினாள். என்னிடமும் தான். அப்படியே நாங்கள் நம்பரை வாங்கி கொண்டோம். அதன் பிறகு நன்றாக அரட்டை அடித்தோம். அவள் நன்றாக எங்களுக்கு கம்பெனி கொடுத்தாள். அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டு விட்டு எல்லோரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தோம். சோஃபாவில் என் அருகில் அமர்ந்திருந்தாள். எல்லோரும் அப்படியே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தோம். பிறகு மீண்டும் கொஞ்ச நேரம் உறங்கிவிட்டு மதிய உணவு பிறகு மீண்டும் அரட்டை என்று நன்றாக போனது. அதன் பிறகு ஒரு வழியாக இரவு சாப்பிட்டு விட்டு ஊருக்கு கிளம்ப தயாரானோம். எல்லோரும் இருவராக செல்ஃபி எடுத்தோம். அதில் அவளும் நானும் ஒரு செல்ஃபி எடுத்தோம். பிறகு எல்லோரும் ஒன்றாக நின்று நிறைய போட்டோ எடுத்து கொண்டோம். அப்போது அவள் அருகில் நின்று கொண்டிருக்கும் போது அவள் என் அருகில் நிற்க என் கைகள் அவள் மேல் பட்டது. நான் அதை உணர்ந்து நகர நினைத்தேன். ஆனால் எல்லோரும் என் அருகில் நின்றதால் என்னால் நகர முடியவில்லை. அவள் என்னை விட்டு நகர முயற்சிக்கவே இல்லை. மாறாக அவள் இன்னும் என் பக்கம் அருகில் வந்து நின்றாள். பிறகு கொஞ்ச நேரம் போட்டோ எடுத்த பிறகு நாங்கள் விலகினோம். ஆனால் அவள் அப்படி ஒன்று நடந்தது போலவே காட்டிக் கொள்ளவில்லை. பிறகு நாங்கள் கிளம்பி போய்விட்டோம். அதன் பிறகு அடுத்த நாள் நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்க அதற்கு அவள் கமெண்ட் செய்தாள். அதன் பிறகு நான் பதில் அனுப்பினேன். இப்படியே மெதுவாக வாட்ஸ்அப்பில் எங்கள் பேச்சு ஆரம்பித்தது. தினமும் குட் மார்னிங், குட் நைட், சாப்பிட்டியா என்று ஆரம்பித்து ஒரு 20 நாட்கள் சாதாரணமாக பேசி சிரித்து எங்களுக்குள் நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டோம். அதன் பிறகு ஒரு நாள் நான் அவளிடம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதை உன் வீட்டில் சொன்னால் அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு பயமா இருக்கு. மகனுடைய நண்பர்கள்னு நம்பி வீட்டில் தங்க வைத்தால் நண்பனின் தங்கையை காதலித்து விட்டேன் என்று கேட்டால் என்ன செய்வது? உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்ல அவள் பதில் அனுப்பவில்லை. இந்த விஷயத்தை அவள் அண்ணனிடம் சொல்லிவிட்டாள். அவன் கோபப்பட்டு, என்னடி பேசுறான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான், அவன் கிட்ட பேசாத என்று அவளிடம் கூறிவிட்டான். அதனால் அவள் என்னை பிளாக் செய்து விட்டாள். அடுத்த ஒரு வாரத்திற்குள் அவள் மீண்டும் என்னை அன்பிளாக் செய்தாள். அவளே எனக்கு மெசேஜ் அனுப்பினாள். நீ எனக்கு நண்பன் தான், அதே அண்ணா தான், அதை அப்படியே மறந்துவிடு, எப்போதும் போல பேசலாம் என்றாள். அவளுக்கு என்னோடு பேச வேண்டும் என்று விருப்பம். அதனால் அவளே என்னிடம் மீண்டும் வந்து பேசினாள். பிறகு வழக்கம் போல பேசிக்கொண்டோம். இப்படியே நாட்கள் போக கொஞ்சம் கொஞ்சமாக இரவில் குட் நைட் மற்றும் அனுப்பி கொண்டிருந்தது போய் எங்கள் பேச்சு இரவிலும் அதிகமானது. இரவு 11 மணி வரை தொடர்ந்து சாட் செய்தோம். அதன் பிறகு அவள் அம்மா திட்டுவார்கள். அதனால் போனை வைத்து விடுவாள். இப்படியே போக இரவு நேரத்தில் அவளுக்கும் பேசுவது பிடித்திருந்தது. கட்டிலில் படுத்துக்கொண்டே பேசுவாள். அவளுக்கு அந்த நேரம் காதல் வரும். அதாவது நேரடியாக பேச மாட்டாள். அதே நேரம் ஒரு ஆர்வம் இருக்கும். என் காதல் கதை, நான் அவளோடு பேசியது, அவளோடு என்னென்ன செய்தேன் என்றெல்லாம் கேட்பாள். அதன் பிறகு உடைகளை பற்றி பேசுவோம். அவளுக்கு ஜீன்ஸ் போட பிடிக்கும் என்றாள். அதெல்லாம் போடாதே, வேண்டுமென்றால் சுடிதார் போடு என்று அவளுக்கு அறிவுரை கூறுவேன். ஏன் என்று கேட்பாள். ரோட்டில் நான் வேலை பார்க்கும் இடத்தில் எல்லாம் பார்க்கிறேன், இது போன்று போடும் பெண்கள், அது நல்லா இருக்காது, நீ போடக்கூடாது என்று சொல்வேன். அவளும் சரி என்பாள். அதிலும் நீ சாதாரணமான ஆடை அணிந்து போனாலே உன் பின்னால் பல ஆண்கள் வருவார்கள், நீ அவ்வளவு அழகு, மொத்த பேரும் உன் பின்னால் தான் வருவார்கள் என்று சொல்ல அவள் சிரிப்பாள். எல்லாரும் வரும் அளவுக்கு நான் அவ்வளவெல்லாம் அழகு இல்லை என்று அவள் கூற, அதற்கு நான், அதை நீ சொல்லக்கூடாது, உன்னை பார்ப்பவர்களுக்குத்தான் அது தெரியும், நீ எவ்வளவு அழகு என்று எனக்குத்தான் தெரியும் என்று சொல்ல அவள் நம்பிட்டேன் என்பாள். இருப்பினும் அவளுக்கு நான் பேசுவது ரொம்ப பிடித்திருந்தது. எப்பொழுதும் அவளை அவ்வளவு அழகு என்று புகழ்ந்து கொண்டே இருப்பேன். அதனால் அவள் என்னிடம் ரொம்ப பேச விரும்பினாள்.
ஒருமுறை அவள் தலை ரொம்ப சூடா இருக்கிறது, தலைவலி என்று சொன்னபோது அவளிடம் இரவு நல்லெண்ணெய் வைத்து கொண்டு படு, அது உடல் சூட்டை தணிக்கும் என்று சொல்ல அவள் சரி என்றாள். அதன் பிறகு அடிக்கடி இரவில் அவளிடம் எண்ணெய் வைத்தாயா, எண்ணெய் வைக்கிறாயா இல்லையா என்று அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பேன். அவளுக்கு அது ஒரு அன்பாக தெரிந்தது. அதன் பிறகு அவளிடம் போட்டோ கேட்க ஆரம்பித்தேன். அவளிடம் இருப்பதிலேயே அழகான போட்டோவை அனுப்பினாள். அந்த போட்டோவை பார்த்து அவள் அழகை புகழ்ந்து தள்ளினேன். அவள் அதை கேட்டு சிரித்தாள். அதன் பிறகு அடிக்கடி போட்டோ கேட்க அவளும் அனுப்பினாள். எப்போது போட்டோ அனுப்பினாலும் அவள் உடை, அவள் அலங்காரம், அவளின் சிரிப்பு என்று தனித்தனியாக புகழ்வேன். அவள் அதை மிகவும் கேட்டு சந்தோஷப்பட்டாள். அதன் பிறகு வீட்டில் அவ்வப்போது நடப்பது, அவள் காஃபி குடிப்பது, அவள் டிவி பார்ப்பது, அவள் கைகள் போட்டோ, அவள் காலில் கொலுசு போட்டிருப்பது என அவளிடமிருந்து நான் கேட்காமலேயே போட்டோக்கள் நிறைய வந்தது. அதன் பிறகு அவள் அனுப்பும் போட்டோக்களை வைத்து எங்கள் உரையாடல் இருக்கும். அதன் பிறகு அவள் ஒழுங்காக சாப்பிடுவதே இல்லை என்று அவளை திட்ட ஆரம்பித்தேன். அவளும் இல்லை, நான் நல்லாதான் சாப்பிடுறேன் என்பாள். நீ ரொம்ப தாண்டி பண்ற, யார் சொல்றதும் கேட்கிறது இல்லை என்று உரிமையோடு பேச ஆரம்பித்தேன். அவளும் நான் சொல்வதற்கு ஏற்ப நடந்து கொண்டாள். வார்த்தைக்கு வார்த்தை அவளை டீ போட்டு கூப்பிட அவளும் அதை கேட்டு நான் சொல்வதற்கு ஏற்ப நடந்து கொண்டாள். நீ ஒழுங்காக சாப்பிடுறியா இல்லையா என்று நான் பார்க்க வேண்டும். அதனால் உன்னோட முழு சைஸ் போட்டோ அனுப்பு, நான் பார்க்கிறேன். நீ ஒல்லியாக இருக்கிறாயா இல்ல குண்டாக இருக்கிறாயா என்று அவளிடம் சொல்ல, நான் எப்படி எடுக்கிறது, வேற யாராவது தான் எடுக்கணும், நான் யார்கிட்ட போய் கேட்பேன், அவர்கள் எதுக்கு இப்போ இந்த மாதிரி எடுக்கிறேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது என்று மறுத்தாள். நான் அவளிடம் கண்டிப்பாக சொன்னேன், எனக்கு தெரியாது, நீ எனக்கு எடுத்து அனுப்புற, சொன்னதை செய் என்று அவளிடம் உரிமையாக சொல்ல அவளும் சரி அனுப்புறேன் என்றாள். அதன் பிறகு அடுத்த நாள் அவளிடம் இருந்து அந்த போட்டோ வந்தது. ஒரு பச்சை கலர் பூ போட்ட நைட்டியில் முதலாக எனக்கு முழு போட்டோ அனுப்பினாள். பூ எல்லாம் வைத்து கொண்டு அனுப்பி இருந்தாள். அந்த போட்டோவை பார்த்துவிட்டு அவள் ஒழுங்காக சாப்பிடுவது இல்லை என்று அவளை திட்டினேன். அதே நேரம் அவள் நைட்டியில் மிகவும் அழகாக இருப்பதாக சொல்லி அவளை புகழ்ந்து தள்ளினேன். ஓவர் ஐஸ் வைக்காத, என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் அவ்வளவு ஒன்றும் அழகு இல்லை என்றாள். இந்த வார்த்தையை தான் அவள் அடிக்கடி கூறுவாள். அவள் இப்படி சொல்லும்போது நான் அப்படி இல்லை, அவள் பேரழகி, மிகவும் அழகாக இருக்கிறாள், அவள் முகம் அவ்வளவு அழகு என்று நான் கூறுவதை அவள் கேட்க வேண்டும். அவள் ஒவ்வொரு முறை அவ்வாறு சொல்லும் போதும் நான் அவளிடம் அப்படியெல்லாம் இல்லை, உன்னை பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும் நீ எவ்வளவு அழகு என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். அதன் பிறகு அவளிடமிருந்து விதவிதமாக போட்டோ வந்தது. அதன் பிறகு அவளிடம் இருக்கும் சுடிதார் பற்றி பேசினோம். பிறகு எல்லார் கண்களும் உன் மீதுதான் இருக்கும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். இப்படியே எங்கள் பேச்சு கொஞ்சம் ஆழமாக போக ஆரம்பித்தது. இப்படியே போய்கொண்டிருக்க ஒரு நாள் இரவு நான் உன்னை சந்திக்க வேண்டும் என்றேன். அவளும் நீ வா என்றாள். ஒரு சனிக்கிழமை இரவு அவள் வீட்டில் யாரும் இல்லாத போது என்னை அழைத்தாள். நானும் நள்ளிரவு 1 மணிக்கு அவள் வீட்டுக்கு போனேன். அவள் என்னை வீட்டுக்குள் வைத்து கதவை பூட்டி விட்டாள். இப்படியாக இந்த கதை தொடர்ந்தது. நன்றி.